வாங்கப்பா, வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குப்பைமேனி சோப்பு தயாரிக்க போகிறோம். இதை பாருங்கள், குப்பைமேனி பிடிங்காந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுருக்கோம். நல்லா 4 அலசி வச்சுருக்கோம். இது இப்போ பேர் தான் குப்பைமேனி இது. ஆனால் இது பேர் குப்பைமேனியாக இருந்தாலும் நம்மளோட மேனியை வந்து நல்லா எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா பளபளன்னு வைக்கும், நல்லாவும் இருக்கும். மேனிக்கு வந்து எந்த ஒரு இது இருக்காது, ஒரு ஸ்கின் அலர்ஜி எந்த இதுவுமே கொடுக்காது. ஆமாம். இப்போ என்னென்ன அதுக்கு தேவைன்னு பார்ப்போம் வாங்க. கிடைக்கிறது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ட்ரை ஸ்கின் அலர்ஜி, சர்ம நோய், தேமல் எதுவுமே வராது இந்த சூப் போட்டு குளிச்சோம்னா. நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமாக இதை போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் வந்து வேப்பிலை சோப்புன்னு போட்டிருக்கேன், அது நல்லா ரீச் ஆகிருக்கு. இதையும் பாருங்கள், தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு கொஞ்சம் வேறு விதமாகவும் சேர்த்துருக்கோம் பொடி. இது வந்து சோப்பு பேஸுன்னு சொல்லி கெமிக்கல் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். சோப்பு பேஸு கட்டிய பாராகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் உதிரியாக நல்லா நறுக்கி கொடுத்துருக்காங்க. அது அவங்களே எல்லாம் இது பண்ணி கொடுத்துருக்கறதுனால இதுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட, ஒரு 20 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டாங்க. ஆமாம். இப்போ சோப் பேஸுன்னு சொல்லி இது கடையில் கேட்டால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குப்பைமேனியில் நல்லா மஞ்சப்பொடி போட்டு அலசி வச்சுருக்கோம். இது வந்து வசம்பு கார்போ அரிசின்னு சொல்லி, ஏன்னா இந்த கரும்புளி மேலில் உள்ள அதுக்கு பேர் இந்த இதுன்னுவாங்க, இந்த வெண்புள்ளி, இந்த மச்சம் இதுகள்லாம் வராமல் இருக்கும். இந்த கரும்புள்ளியாக இருக்கிறது அதெல்லாம் விழுகாமல் இருக்கும். அதனால் கார்போ அரிசியும் வசம்பும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி. இது நாங்கள் வீட்டில் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பூவரசம் பொடின்னு சொல்லி இன்னைக்கு இதுலேயே போட்டால் நல்லாயிருக்கு, செஞ்சு பார்த்துருக்கோம். அதனால் சரி இதையும் சொல்லி நம்ம சொல்லுவோம். எல்லோரும் நம்ம செய்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும், 4 பேருக்கு கொடுக்கணும். அதனால் அதையும் இதுலேயும் ஒரு ஸ்பூன் இப்போ போட போகிறேன். டபுள் பாயிண்ட் மெத்தட் தான் இப்போ போட்டு நம்ம செய்ய போகிறோம். டபுள் பாயிண்ட் மெத்தட் தான் பாருங்கள். சட்டியில் ஏற்கனவே தண்ணி வச்சு உள்ள சட்டி ஒரு பாத்திரமும் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நறுக்கி வச்சுருக்க இந்த தூளாக உள்ளதை கொட்ட போகிறோம், சோப் பேஸை. நேரடியாக வச்சு பண்ணால் அது சரியாக வராது. அதனால் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் பண்ணணும். பாருங்கப்பா, நல்லா போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்ததை வடிகட்டி எடுக்க போகிறோம். பழ ஜூஸ் உள்ள சல்லடை இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வடிஞ்சிரும். இந்த பாருங்கப்பா, நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா கரைஞ்சி நம்ம போட்ட கிளீசர்னு இதுகள்லாம் நல்லா அந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து இந்த பொடி, நான் சொன்ன பொடியும் போட்டு கிண்டி விட்டுக்கிறோம். அதோட இந்த பூரசம் பொடியும் இந்த பொடியும் போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கிண்டி கிண்டி இந்த இதில் ஊற்றி அப்படியே கலக்கி விடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா தயாராகிடுச்சுப்பா, நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி சும்மா 10 நிமிஷம் தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிலிக்கான் மூடு வாங்கி வச்சுருக்கோம்ப்பா.
இந்த மாதிரி இதுலேயும் ஊற்றிக்கலாம். ஐஸ் கப் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை டீ கப்பு அந்த மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம்ப்பா. ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லா வரும். இந்த சோப்பை போட்டு குளிச்சு பாருங்கள், செஞ்சு குளிச்சு பாருங்கள், இல்லை வேணால் வாங்கி குளிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இதுதான். இப்போ நாங்கள் வெளியெல்லாம் சோப்பு வாங்குறதில்ல. நம்ம சரும பராமரிப்பு எது நல்லாயிருக்கோ அதானப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இப்போ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ இது ரெடி ஆகி வந்துடுச்சு. பாருங்கப்பா, இந்த சோப்பை ரெடி பண்ணிட்டோம்ல. இப்போ இது இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். போட்டு தேய்ச்சி குளிச்சு பார்க்கையில் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு மணி நேரம் தான் வச்சுருந்தோம், நான் ரெடி ஆயிடுச்சு சோப்பு. இந்த சோப்பு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது, இல்லை இது கான்டாக்ட் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், அனுப்பி வைப்போம்.